அப்பனே முருகா போற்றி, ஆஞ்சநேயா போற்றி, பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றி, உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய நாள் எப்படி மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு வைகாசி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 14/6/2025 எப்படி இருக்க போகுது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று பகல் 3:32 வரைக்கும் திருதிய திதி, பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், இரவு 12:14 வரைக்கும், பிறகு திருவோணம் வருகிறது. சித்த யோகம் 60 நாழிகையும் இருக்கிறது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு, வாரசோலை தென்கிழக்கு, தயிர் பரிகாரம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். சூப்பருங்க. உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உங்கள் தொழிலை பற்றி இருந்து, தொழிலை ரொம்ப எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அதில் சம்பாத்தியத்தை பார்க்குறதுங்கிறத ஒரு அணுகுமுறையோடு செயல்பட்டு நல்ல சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நாள். பாருங்கள், 11ஆம் இடத்துல குருவும் இருக்கார், புதனும் இருக்கார். சூப்பர். பொருளாதார மேன்மையை காட்டுகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். இருந்தாலும் 2ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க. மற்றபடி இளைய சகோதரர்களால் நல்லது நடக்கும். 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதால் வீடு, மனை, தோட்டம், ஃப்ளாட் போன்றவற்றை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் 100% கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் வீட்டில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையை காட்டுகிறது. இருந்தாலும் குடும்பத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும். இருந்த போதிலும் கணவன் மனைவி ஒற்றுமையான சந்தோஷமான நாள். 10க்குடையவன் 9ல் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், கேட்குற இடத்துல கடனை வாங்கி கடனை உடனே பெற்று தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே பண்ணிய சீரியல், படம் போன்றவற்றில் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மொத்தத்தில் சந்தோஷமான ஒரு நாள் என்று சொல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.